வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், பிஹெச்எம்எஸ், ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நெஞ்சு எரிச்சல். எப்ப பாரு நெஞ்சு கொளுத்துதுங்க, நெஞ்சு எரிக்குதுங்க, எதுக்களிக்குதுங்க, எடுத்துட்டு எடுத்துட்டு வருதுங்க, வயிறு பொறுமல் இருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆசிட் ரீகர்ஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரியாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல எப்ப பாரு நெஞ்சு எரிச்சல் இருக்கு, நெஞ்சு கொளுத்தல் இருக்கு அப்படின்னா நீங்க சரியா சாப்பிட மாட்டேன்றீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லைங்க, இப்ப கரெக்டா தான் சாப்பிடுறோம். இது வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க. முதல்ல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா டைம்க்கு சாப்பிடுங்க. காலையில, மத்தியானம், நைட்டு கரெக்டா டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம்க்கு ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன சாப்பிட்டுருங்க. புரியுதுங்களா? 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை வயித்துல ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படின்ற அமிலம் சுரக்கும். அந்த அமிலம் சுரக்கும்போது வயித்துக்குள்ள உணவு அப்படின்றது இருக்கணும். உணவு இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? அது வந்து பார்த்தீங்கன்னா, வயித்த புடிச்சு அரிக்க ஆரம்பிக்கும். வயித்துல வந்து எத்தனையோ புரொடெக்டிவ் லேயர்ஸ் இருக்கு. மியூக்கோசல் லேயர் இருக்கு. மியூக்கஸ் செக்ரீஷன் இருக்கு. இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல இது வந்து இந்த வயிறு அப்படின்றது ஜஸ்ட் அ மஸ்குலர் பேக். அவ்வளவுதான். ஒரு ஒரு பை மாதிரி. அதால தாங்க முடியாது. குடல்ல வந்து அரிப்பு ஏற்பட்டு, குடல்ல அங்கங்க புண்ணாயி, அந்த புண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, டீப் சீட்டட் அல்சர் ஆயி, அத அப்படியே நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, கேன்சர் மாரி பெரிய நோய்களுக்கு கூட இது ஒரு காரணகர்த்தாவா இருக்கும். அப்ப ரொம்ப சிம்பிள். 3 நேரம் சாப்பிடாம இருந்தா, இவ்ளோ பெரிய நோய் வரும்னா சாப்பிட்டுடலாமே. 3 நேரம் ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா சாப்பிடுங்க. 2வது வந்து பாருங்க, அதிகப்படியான காரம், ஸ்பைசி ஃபுட், மசாலா ஒரு சிலர் வந்து பாருங்க, ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, கேரட் பொரியல். இப்ப என்ன கேரட் பொரியல் பண்ண சொன்னா, 2 மொளகா போடுவேன். நல்லா வந்து கேரட் வெந்த பின்னாடி கொஞ்சமா எண்ணெய் போடுவேன். தண்ணி பெருசா ஊத்துறதில்ல. வெந்த பின்னாடி கொஞ்சமா தேங்காய் பூ போட்டு இறக்கிடுவேன். இதே எங்க ஸ்டாஃப்ஸ நான் கேரட் பொரியல் செய்யி அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு நாள் இன்னைக்கு பொரியல் எடுத்துட்டு வரலம்மா, கேரட் வாங்கி எதிர்க்க செஞ்சுடுங்கம்மா அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கிளீனா நல்லா இவ்ளோ எண்ணெய் போட்டு எண்ணெயிலேயே வறுத்து ஃபுல்லா தீ வச்சு, ஃபுல்லும் வறுத்து அதில கரம் மசாலா பொடி, அதே மாரி பார்த்தீங்கன்னா, சாம்பார் பொடி, குழம்பு மொளகா பொடி, வெறும் மொளகா பொடி இத்தனையும் போட்டு அதுக்கு மேல அதுல மொளகா வேற போட்டு ஃபுல் ஸ்பைசியா இருக்கும். அத பார்த்தா சும்மா தக 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 தகன்னு எண்ணெயில மின்னும். இந்த மாரி பண்ணுவாங்க. ஆக அந்த மாரி நீங்க பண்ணுவீங்களா? தயவு செஞ்சு அத அவாய்ட் பண்ணிடுங்க. எளிமையான முறையில சும்மா 2 மொளகா போட்டு போதுமான அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் பூ போட்டு சாப்பிடலாம். இல்ல எண்ணெயிலேயே வறுக்கணும்னா கூட வறுத்துக்கோங்க. ஆனா காரம் கம்மியா வச்சுக்கோங்க. ஓவர் ஸ்பைசியா சாப்பிடும்போது, ஒரு நாள் சாப்பிடும்போது பிரச்சனை இல்ல. அதையே நம்ம ரெகுலரா எடுக்கும்போது என்ன ஆகும்? அது வந்து பார்த்தீங்கன்னா, அசிடிட்டி கிரியேட் பண்ணும். ஆல்ரெடி குடல் புண்ணு இருக்கு. இந்த மாரி சாப்பிட்டா என்ன ஆகும்? புண்ணு வந்து அதிகமாயிடும். டீப் சீட்டட் அல்சர்ஸ் அப்படின்றது வந்துரும். ஆக இந்த மாரி ஓவர் ஸ்பைசியான ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெஞ்செரிச்சல் இருக்கு அப்படின்ற பட்சத்துல எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள் அப்படின்றத எடுக்கணும். காலையில மேக்ஸிமம் இட்லி, இடியாப்பம், தேங்காய் கம்மியா போட்டு புட்டு. ஓகேங்களா? மதியம் ஒரே ஒரு மொளகா ரொம்ப நெஞ்சு எரிச்சலுங்க அப்படின்னா அல்சர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கான டயட் சொல்றேன். இந்த மொளகா கிள்ளி போட்டு சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. பருப்பு, அதுல வெங்காயம் மட்டும் தாளிச்சுட்டு ஒரே ஒரு மொளகா இல்ல 2டே 2 மொளகா கிள்ளி போட்டு ஒரு சாம்பார் வைப்பாங்க. நல்லாவே இருக்கும் டேஸ்ட். பெருசா அதுல பூண்டு கிண்டுலாம் போடுறதில்ல. இந்த சாம்பார், மொளகா கிள்ளி போட்டு சாம்பார். காலையில இட்லிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு சாம்பார் வைக்கிறத விட பச்சை பயிறு, இல்லன்னா வந்து சிறுபருப்பு சாம்பார் வச்சுக்கலாம். அது காரம் கம்மியா இருக்கும். அதே மாரி உடம்புக்கு குளிர்ச்சியும், சாப்பிடுறதுக்கும் எளிதில் ஜீரணமாகும் சிறுபருப்பு. பயிரும் எளிதில் ஜீரணமாகும். இந்த மாரி அந்த பயிரையும் மொளக்கட்டி நம்ம செஞ்சோம் அப்டின்னா ரொம்ப நல்லது. மதியானம் ஒரே மொளகா கிள்ளி போட்டு சாம்பார். ரசம் அப்டின்னா எப்டின்னா, ஒரே கொட்ட புளி, நல்ல 2 தக்காளி போட்டு, நெறைய சீரகம், 4ஏ 4 மிளகு கொட்ட, ஒரே 2டே 2 பல்லு குட்டி குட்டி பல்லு 2டே 2 பல்லு பூண்டு, பெருசா இருந்தா ஒரே பல்லு பூண்டு, நெறைய பெருங்காயம், நல்ல கொத்தமல்லி, கறிவேப்பில போட்டு பருப்பு தண்ணி எடுத்து ரசம் வைக்கணும். இந்த மாரி சாப்பிடணும். ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் இல்லாத இந்த கல் தோசை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கல் தோசை, இல்லன்னா ராத்திரியும் இட்லி, இல்ல இடியாப்பம் இந்த மாரி சாப்பிட்டுக்கலாம். பொங்கல்னா நெய் கம்மியா போட்டு, மிளகு கம்மியா போட்டு பொங்கல், சிறுபருப்பு போட்டு இந்த மாரி சாப்பிடணும். இப்படி சாப்பிடுறீங்க அப்படின்னா, இந்த நெஞ்செரிச்சல் அப்படின்றது காணாம போகும். அதுக்கும் மேல காலையில, மத்தியானம், நைட்டு 3 நேரம் வயிறு ஃபுல்லும் சாப்பிடுறத விட, அரை வயிறு 3/4 வயிறு அப்படி சாப்பிட்டுட்டு தண்ணி அப்பப்ப ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நடுவுல 11 மணிக்கு ஒரு முறை ஒரு வாழைப்பழம் நல்லா கொதிக்க வச்சு சில்லுன்னு ஆறுன பால் 1 கிளாஸ். இல்ல இப்ப வெய்ய காலம் மோரு புளிப்பில்லாத மோரு 1 கிளாஸ். அந்த மோர்லயும் பச்சை மிளகாய், இஞ்சி அதெல்லாம் வேண்டாம். பிளெயின் மோரு, புளிப்பில்லாத மோர் 1 கிளாஸ். திருப்பி 3 மணிக்கு ஒரு காஃபியோ, டீயோ குடிச்சுக்கோங்க. இப்படி உணவு முறைகள் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு கொளுத்தல் அப்படின்றது இருக்காது. அதுக்கும் மேல ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட பின்னாடி நம்ம என்ன பண்ணணும், சீரகம் இருக்கு பார்த்தீங்களா? சீரகம் ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. 50 கிராம் வாங்கிட்டு, அ ஒரு 50 கிராம் சீரகத்துக்கு ஒரு 3 டீஸ்பூன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கரை. சர்க்கரைய கடாயில போட்டு லைட்டா அது நீர்க்கட்டும். நீர்க்கும்போது ஸ்டவ்வ நிறுத்திட்டு இந்த சீரகத்த போட்டு வறுத்து இறக்கிடுங்க.
இறக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட பின்னாடி அந்த சீரகம் ஒரு டீஸ்பூன் வாயில போட்டு மென்று சாப்பிடுங்க. எங்களுக்கு சீரகம் பிடிக்காதுங்க, சோம்பு எடுத்துக்க. இதே மெத்தடாலஜியில சோம்பு பண்ணிக்கலாம். தாபாலாம் போனா இனிப்பு சோம்பு குடுப்பாங்க பார்த்தீங்களா? அதில நெறைய இனிப்பு இருக்கும். அந்த அளவுக்கு வேண்டாம். அதில பகுதி. எங்களுக்கு வந்து 50 கிராம் 100 கிராம் சோம்பு எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு 40 கிராம் இல்ல 30 கிராம் சர்க்கரை கூட நீங்க போட்டுக்கோங்க. இல்ல வெல்லம் கூட போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி இனிப்பு தேவையோ அப்படி. அத நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னும்போது இந்த நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு கொளுத்தல் இதெல்லாம் இருக்காது. அதே மாரி சாம்பார்ல, ரசத்துல பெருங்காயம் கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க. ரீசன் என்னன்னா, கார்பனேட்டிவ்ஸ் வாயு உற்பத்தி பண்ணி, வாயு கலைக்கக்கூடிய தன்மை பெருங்காயத்துக்கு உண்டு. ஆக இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். உணவு முறைகள் கரெக்ட்டா எடுங்க. காரம், ஸ்பைசி நான்வெஜ் சாப்பிடுறவங்க என்னம்மா பண்ண முடியும்? கேரட் பொரியல் மாரி நான்வெஜ் சாப்பிட முடியாதே! அப்டின்னா, கொஞ்சமா எடுத்துக்கோங்க. யூசுவலா 100 கிராம் எடுப்பீங்க அப்டின்னா, ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க போதுமானது. அதுவும் மத்தியான நேரமே எடுத்துக்கணும். காலையில, மத்தியானம், நைட்டு 3 நேரமும் நான்வெஜ் வேண்டாம். நைட்டு நான்வெஜ் அப்டின்றது வேண்டாம். நாங்க நான்வெஜ்ஜே சாப்பிடுறதில்ல அப்டின்னா பிரச்சனை இல்ல. முட்டை மட்டும் சாப்பிடுவீங்கன்னா, முட்டையினோட வெள்ள எடுத்துக்கோங்க. மஞ்ச கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸா இருக்கு. மைல்டா தான் இருக்கு அப்டின்னா, எல்லா உணவுகளும் எடுக்கலாம். கூட இந்த மாரி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ரசம், சாம்பார்லாம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூட இந்த சீரகம் இல்ல சோம்பு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறீங்க அப்படின்னும்போது, இந்த நெஞ்சு எரிச்சல் அப்படின்றது காணாம போகுங்க. அதுக்கும் மேல இந்த மாரி கேஸ்ட்ரைட்டிஸ், அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் அல்சர், டியோடினல் அல்சர் இது எல்லாத்துக்கும் எக்ஸலன்ட்டான ஹோமியோபதிக் ரெமெடிஸ் இருக்க தான் செய்யுது. இதுக்கு நிரந்தர தீர்வு அப்படின்றது ஹோமியோபதியில இருக்கு. ஆக இந்த பதிவு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.